தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க பேராளராக கடந்த 30 ஆண்டுகளாக நம்மோடு இணைந்திருப்பவரான நூலாசிரியர் கவிஞர் கந்தசாமி ஒரு தமிழாசிரியர் மட்டுமல்ல, சிறந்த பண்பாளரும் சமூக சேவையாளராகவும் தமிழ் இலக்கியவாதியாகவும் திகழ்பவர் ஆவார். இங்கு சிரம்பான் சிட்டி கிங்டோம் அரங்கில் மரபு கவிஞர் கந்தசாமியின் செம்மொழி தமிழை கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்று பேசிய தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோ பி. சகாதேவன் அவரின் சிந்தனையில் உருவாகியுள்ள இத்தொகுப்பு நூல் சமுதாய பொக்கிஷம் என்றும் பதிவு செய்தார். முன்னதாக இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் மலேசிய சிறைச்சாலை பாதுகாப்பு மற்றும் நுண்ணறிவு துணை இயக்குனர் அண்ணாதுரை காளிமுத்து கூறுகையில், சிறைவாசிகளை இதுபோன்ற நூல்கள் அவர்களை பண்படுத்தும், மனதை மென்மையாக்கும் என்பது தாம் மேற்கொண்ட ஆய்வில் கண்டறிந்த உண்மை என கூறினார். தற்போது மலேசிய வேதாத்ரி அறிவு திருக்கோயிலின் தலைமை நிர்வாகி பொறுப்பில் இருந்து வரும் அண்ணாதுரை, நாட்டில் ஒட்டுமொத்த மலேசியர்களால் மீண்டும் மீண்டும் சிறைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை 18.9% என்பது மலேசிய சிறைச்சாலையின் புள்ளி விவரம். அவர்களில் இந்திய குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் சிறைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை 50% ஆகும். இந்த எண்ணிக்கையானது அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாம் மேற்கொண்ட அந்த ஆய்வின் போது அங்குள்ள இந்திய சிறைவாசிகள் தம்மிடம் பகிர்ந்து கொண்ட விஷயம், சிறைச்சாலையில் படிக்க அதிகமான நூல்கள் தேவை என்பதும் என அண்ணாதுரை சுட்டிக்காட்டினார். இதனிடையே நூல் ஆய்வாளர் வேலன் பேசுகையில், இந்நாட்டு இந்திய சமூக மன உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற ஓர் அரிய நூல்தான் செம்மொழி தமிழே என குறிப்பிட்டார். முன்னாள் தேசிய இடைநிலை பள்ளி முதல்வருமான அவர், பாரதியார் மற்றும் பாரதிதாசன் கவிதைகளை படித்திருக்கிறேன். ஆனால் இந்நூலை முழுமையாக படித்ததில் என்னுள் மனநிலை மாற்றம் கண்டதை நான் உணர்ந்தேன் என்றார். நெகிரி செம்பிலான் இந்திய இலக்கிய நலனபிவிருத்தி சங்கம் ஏற்பாட்டில் ரம்ஷா கல்விக் கழகம் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்நூல் வெளியீட்டு விழாவில் ஏற்புரை வழங்கிய நூலாசிரியர் கந்தசாமி, செம்மொழி தமிழை நூல் உருவாக தூண்டுகோலாக இருந்தவர்கள் கம்பார் கனிமொழி, கவிஞர் சீனி நைனா முகமது மற்றும் TRP ராகவன் பிள்ளை ஆகியோர் என்றும், இதன் ஏற்பாடுகளுக்கு துணை நின்றவர்கள் ரம்ஷா கல்வி கழக பொறுப்பாளர்கள் ஆவார்கள். அனைத்து தரப்புகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறிய அவர், இதற்கு முழு ஆதரவை தமது குடும்ப உறுப்பினர்கள் வழங்கியதையும் நன்றியோடு நினைவு கூறினார். இதன் வெளியீட்டு விழாவில் 3000 ரிங்கிட் தொகையை வழங்கி முதல் நூலை தேசிய நில நிதி கூட்டுறவு சங்கமும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நூலை 1500 ரிங்கிட்டை வழங்கி மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை பெற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து டத்தோ சகாதேவன் 1000 ரிங்கிட், டத்தோ கனகராஜா 500 ரிங்கிட் என பலரும் நூல்களை வாங்கி ஆதரவளித்தனர். பரிமாணங்களை தொகுத்து உங்களிடம் இந்த நூலை பற்றி சொல்ல விரும்புகின்றேன். நீங்க போறதுக்கு முன்னுக்கு இந்த நூலெல்லாம் வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு கவி நூலை படிக்கும் பொழுது என்னுடைய ரத்தம் எல்லாம் அப்படியே பொங்கி எழுந்தது. உண்மையிலேயே சொல்றாங்க உங்ககிட்ட, இன்னைக்கு நம்முடைய மன உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற ஒரு அரிய நூல் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நூலை நான் படிச்சது கிடையாது. பாரதியார் ஒரு கவிதை படிச்சிருக்கிறேன், பாரதியார் கவிதை படிச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் இந்த நூலை படிச்ச பிறகு என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு மாற்றமும் ஒரு உணர்வும் வந்துட்டு, உண்மையிலேயே அது அளப்பரியது. சொல்ல முடியாத, வழங்க முடியாத ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்றால் மிகையாகாது. தலைமை ஆசிரியருக்கு உள்ள எல்லா குணமும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு ஆசிரியர்ன்றது அவங்க போதனையோடு இல்லாம சமுதாயத்தை பற்றி சிந்திக்கணும் அப்படின்றது அவர் ஒரு எடுத்துக்காடா இருக்காருன்றதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டும் நன்றியும் சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், நம்ம அவரோட நண்பர் சொல்லணும், உங்களுக்கு அவரை நல்ல ரொம்ப ஆழமாக தெரியும். கண்டிப்பா அவர் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறாருன்னு அதை பதிப்பிட்டு நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்குறாருன்னா அதுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். அதே போல இலக்கியத்தில், இந்த நாட்டு இலக்கியத்துக்கு வளர்ச்சிக்கு இந்த நாட்டு ஆசிரியர்கள், பொதுவாக தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப பெரிய பங்குன்றதுக்கு இவங்களாம் ஒரு உதாரணம். இவர் மட்டும் இல்லை, அதனுடைய உண்மை தத்துவத்தை தெரிந்து கொண்டு அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு
அனைவரும் இந்த நூலை வாங்கி பயன்பெற வேண்டும், படிக்க வேண்டும், ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூலாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். 50% இந்திய குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் சிறைக்கு செல்கின்றார்கள். 50% மிக மிக அதிகம். ஒட்டுமொத்த மலேசியர்கள் மீண்டும் மீண்டும் சிறைக்கு செல்வது 18.9% தான் சிறைச்சாலையோட புள்ளி விவரம். ஆனா இந்த ஆய்வுல நாங்க கண்டறிந்தது 50% இந்தியர்கள் மீண்டும் மீண்டும் சிறைக்கு செல்கின்றார்கள். ஆக அந்த வகையில அவர்களை பண்படுத்த வேண்டி அவர்களின் மனதை மென்மையாக்குவதற்கு இத்தகைய நூல்கள் உதவி செய்யும். அந்த ஆய்வை நான் மேற்கொள்ளும் பொழுது அந்த கைதிகள் என்கிட்ட பகிர்ந்து கொண்டது என்னன்னு சொன்னாக்க, ஐயா இன்னும் அதிகமான நூல்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சிறைச்சாலை நூல் நிலையத்தில் கொண்டு வந்து கொடுங்க, அதனால எங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது சத்தியத்திலும் சத்தியம். இந்த கவிதையை தூண்டிய பல பேர். ஒன்று திரு அண்மையில் இருந்தவரே திரு ஒரு கம்பார் கனிமொழி அவர்கள். அவர் தான் கடைசியில் வகுப்படுத்தாரு. அதுக்கு முன்னே சீனியர் என்ன வகுப்பு எடுத்தாரு. அதுக்கு முன்னால் இன்னொரு ஆசிரியர் இருந்த டிஆர்பி ராகவன் பிள்ளை அவர்கள். இந்த கவிதை 2 பேர் சேர்ந்துட்டாங்க. திரு கம்பார் கனிமொழி அவர்கள் இருக்கின்றார்கள், தொடர்பு இருக்கின்றார்கள், அடிக்கடி கவிதை கேட்பார்கள். ஆக இந்த வகையில் எனக்கு எல்லாருக்கும் ஒத்துழைச்சிருக்கின்ற ரம்சா கழகத்திற்கு முதலில் நான் நன்றி சொல்லணும். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.